சங்கரனின் கர்ண பரம்பரை கதைகள். 236வது கதை. உலகத்திலேயே சிறந்ததும் மோசமானதும் எது? Which is the best and the worst in all the world? குழந்தைகளே, இந்த கதையை எந்த நாடும் சொந்தம் கொண்டாட முடியாது. எங்கேயெல்லாம் நீதி கதைகள் சொல்லப்படுகிறதோ அங்கேயெல்லாம் இந்த கதையின் கருத்தை சில மாற்றங்களோடு சொல்கிறார்கள். நம்முடைய கதை தமிழ்நாட்டில் சொல்லப்படும் கதை. ஒரு தேசத்தை ஒரு கொடுங்கோல அரசன் ஆண்டு வருகிறான். அவனுக்கு வயதாகிவிட்டது, குழந்தைகள் இல்லை. திடீரென்று ஒரு நாள் ஒரு வாலிபன் அவன் முன் வந்து தான் அவனுடைய மகன் என்று சொல்கிறான். வாலிபனின் கதையில் திருப்தி அடைந்த அரசன் அந்த வாலிபனுடைய புத்திசாலித்தனத்தை சோதிக்க அவனுக்கு 2 வேலைகள் கொடுக்கிறான். அப்படி என்ன வேலைகள்? வாலிபன் அதில் ஜெயித்தானா? என்ன ஆயிற்று? கதையை கேளுங்கள். ரொம்ப வருஷங்களுக்கு முன்னால் ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அவர் ஒரு கொடுங்கோலன். அவரை எதிர்த்து யார் பேசினாலும் எதிர்ப்பாளரை நாடு கடத்துவார் அல்லது சிறையில் அடைப்பார். சில சமயம் அவர்களின் உயிரையே எடுத்து விடுவார். இப்படித்தான் தன் பட்டத்து ராணி மேல் சந்தேகப்பட்டு அவளை கொல்ல உத்தரவிடுகிறார். அரசர் ஆணையை நிறைவேற்ற அவளை கொண்டு போன சேனாதிபதி ராணி கர்ப்பமாக இருக்கிறாள் என்பதை தெரிந்து கொண்டார். ராணியின் மேல் இறக்கப்பட்டு அவளை ரகசியமாக வேறு ஒரு நாட்டிற்கு அனுப்பிவிடுகிறார். அரசரிடம் ராணியை கொன்றதாக பொய் சொல்கிறார். பல ஆண்டுகள் கடந்தன. ராஜா 3 பெண்களை மணந்து கொண்டார். யாருக்கும் குழந்தைகள் இல்லை. ராஜாவுக்கு வயதாகிவிட்டது. இப்பொழுது அவருக்கு பெரிய கவலை. தனக்கு பிறகு இந்த நாட்டை யார் ஆழ்வார்கள் என்று. ஒரு மகன், ஒரே மகன் என்று ஏங்கிக் கொண்டிருந்தார். திடீரென்று ஒரு நாள் ஒரு அழகான திடகாத்திரமான வாலிபன் அவர் முன் வந்து அப்பா என்று அழைத்தான். அப்பாவா என்று அதிர்ச்சியோடு வாலிபனை பார்த்தார். வாலிபன் தொடர்ந்தான், ஆம், நீங்கள் என்னுடைய அப்பாதான். நான் உங்களுடைய இரகசியமான மகன். நீங்கள் கொலை செய்ய உத்தரவு போட்ட உங்கள் பட்டத்து ராணியின் ஒரே மகன் நான் தான். மனதில் இரக்கமில்லாமல் கருவில் என்னை சுமந்து கொண்டிருந்த என் அம்மாவை கொல்ல உத்தரவு போட்டீர். ஞாபகம் இருக்கிறதா? ஒரு இரக்கமுள்ள மனிதனின் தயவால் அவர்கள் உயிர் தப்பியது. உங்களிடமிருந்து என்னை மறைத்து என் அம்மா என்னை ஒரு நல்லவனாக வளர்த்திருக்கிறார்கள். நான் வாலிபன், பலசாலி, புத்திசாலி. எனக்கு சேர வேண்டிய ராஜ்யத்தை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு நீர் வெளியே செல்லும் என்றான். ராஜா அந்த வாலிபனை மேலேயும் கீழேயும் பார்த்தார். மனதிற்குள் பெருமை, அதே சமயம் பொறாமை அவனை பிடித்திருந்தது. அதே சமயம் அவன் மேல் வெறுப்பும் வந்தது. அந்த வாலிபனை பார்த்து சொன்னார், நீ அழகாகவும் பலசாலியாகவும் இருப்பதை நான் கண்கூடாக பார்க்கிறேன். ஏன், நான் சிறிய வயதில் எப்படி இருந்தேனோ அதே மாதிரி நீ இருக்கிறாய். ஆனால் நீ புத்திசாலியா என்று கேட்டார். சோதித்து பாருமே என்றான் அந்த வாலிபன். ராஜா சொன்னார், சரி, உனக்கு 2 வேலைகள் தருகிறேன். முதல் வேலை, உலகத்திலேயே சிறந்த ஒரு பொருளை உபயோகித்து எனக்கு ஒரு நல்ல உணவை தயாரித்து கொண்டு வா என்றார். வாலிபன் அரசருக்கு தன் வணக்கத்தை தெரிவித்துவிட்டு அங்கிருந்து கிளம்பினான். தேடினான். காடு, மலை, வயல்கள், சந்தைகள் என்று சட்டென்று அவன் மூளையில் ஒரு பொறி. என்ன செய்ய வேண்டும் என்று அவனுக்கு புரிந்துவிட்டது. தேடி வந்த பொருளை எடுத்து சமைக்க ஆரம்பித்தான். மணமணக்கும் மசாலா பொருள்களையும் மூலிகைகளையும் சேர்த்தான். உணவு தயாரானவுடன் அதை ஒரு வெள்ளித்தட்டில் வைத்து அரசரிடம் வந்தான். அரசரை பார்த்து, அரசே, நீங்கள் கேட்டபடி உலகத்திலேயே சிறந்த பொருளினால் செய்யப்பட்ட உணவு தயார் என்று அந்த உணவை அவர் முன்னால் வைத்தான். அரசர் அந்த உணவை ருசித்து பார்த்தார். அருமை, ரொம்ப நன்றாக இருக்கிறது. இது என்ன என்று கேட்டார். வாலிபன் சிரித்து கொண்டே சொன்னான், ஆகாயத்துக்கும் பூமிக்கும் ஒரு சிவப்பு பறவை பறக்கிறது. அது எப்போதும் ஈரத்தில் நனைந்ததாக இருக்கும் என்றான். உணவை ரசித்து சாப்பிட்டு கொண்டிருந்த அரசர் யோசித்தார். கொஞ்ச நாழிகைக்கு பிறகு வாலிபனிடம், எனக்கு தெரியவில்லையே என்றார். வாலிபன் சொன்னான், ஒரு மிருதுவான அப்பாவி, இன்னசென்ட் பர்சன் 2 கொலைகாரர்களின் மத்தியில் வசிக்கிறான். ராஜா சிரித்து கொண்டே, எனக்கு தெரிந்து விட்டது, இது நாக்கு, டங், சரிதானே என்றார். வாலிபன் சொன்னான், ஆம் அரசே, இது நாக்கு தான். இது குழந்தையை தாலாட்டு பாடி
தூங்க வைக்கும். காதுகளையும் மனதையும் அன்பினால் சந்தோஷப்படுத்தும். சண்டை போட்டுக் கொண்டிருக்கும் 2 தேசங்களிடம் சமாதானத்தை உண்டாக்கும். உலக மக்கள் உண்மையுடன் வாழ வழிகாட்டும். மொத்தத்தில் உலகத்திலேயே சிறந்தது இதுதான் என்றான். வாலிபன் மேலும் தொடர்ந்தான். நாக்கால் நல்ல வார்த்தை பேசினால் நட்பு, அன்பு, அமைதி, அறிவு எல்லாம் வளரும் என்றான். அரசர் சொன்னார், ஆம், நீ சொல்வது சரிதான். நான் என் நாக்கை சரியான வழியில் பயன்படுத்தவில்லை என்பதை இப்பொழுது உணர்கிறேன் என்றார். மேலும் தொடர்ந்து, சரி, இப்பொழுது உனக்கு 2வது பரீட்சை. உலகத்திலேயே மோசமான பொருளை கொண்டு எனக்கு ஒரு உணவை தயார் செய்து கொண்டு வா என்றார். மறுபடி வாலிபன் அலைந்தான். அவன் தேடிய பொருள் அவனுக்கு கிடைத்து விட்டது. அந்த பொருளை ஒரு அழுக்கான ஓடையில் முக்கி எடுத்தான். அதை ஒரு குச்சியில் வைத்து புகைந்து கொண்டிருக்கும் நெருப்பில் வாட்டினான். அதன் மேல் சாம்பலை பூசி அதை ஒரு வெள்ளித்தட்டில் கொண்டு அரசர் முன் கொண்டு வைத்தான். தன் முன் வைத்த உணவிலிருந்து வரும் கெட்ட வாசனை அரசரை சங்கடத்துக்கு உள்ளாக்கியது. முகத்தை சுளித்து கொண்டே அதிலிருந்து ஒரு சிறு துளியை எடுத்து வாயில் போட்டுக்கொண்டார். தூ என்று துப்பினார். கோபத்துடன் கேட்டார், சே, இது என்னது என்றார். வாலிபன் சொன்னான், அரசே, ஒரு சாட்டை தன்னையும் அடித்து கொண்டு மற்றவர்களையும் அடிக்கும் என்றான். ராஜா யோசித்தார். தெரியலையே என்றார். வாலிபன் சொன்னான், ஒரு சிவப்பு அறையில் 32 வெள்ளை நாற்காலிகள், அதில்தான் வயதான கோள் சொல்லி காசிப் வசிக்கிறான் என்றான். அரசர் சட்டென்று நாக்கு சரிதானே என்றார். மேலும் கேட்டார், அதெப்படி நாக்கு இவ்வளவு மோசமானதாக இருக்கும் என்று. வாலிபன் சொன்னான், அரசே, நாக்கினால் ஒரு குழந்தையை பயமுறுத்த முடியும். மனதையும் இருதயத்தையும் துவேஷத்தினாலும் பொறாமையினாலும் நிரப்ப முடியும். 2 ராஜ்யங்களை போருக்கு கொண்டு வர முடியும். மக்களை அடிமைகளாக வைத்திருக்க முடியும். மொத்தத்தில் நாக்குதான் உலகத்திலேயே மிக சிறந்ததும் மோசமானதும் ஆன பொருள். மனிதன் நாக்கை சரியாக பயன்படுத்தினால் அது உலகிலேயே சிறந்த வரம். அதை தவறாக பயன்படுத்தினால் அது உலகிலேயே மிக்க தீய ஆயுதமாக மாறிவிடும் என்று சொல்லி வாலிபன் தன்னுடைய நீண்ட பேச்சை முடித்து கொண்டான். அரசர் சொன்னார், நீ சொல்வது முற்றிலும் உண்மை. நான் பல தடவை தப்பான வார்த்தைகளினால் என்னுடைய மக்களையும் மற்றவர்களையும் துன்புறுத்தியிருக்கிறேன். நாம் பேசும் மொழி, நாக்கு எவ்வளவு சுத்தமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு அருமையான பாடத்தை நீ எனக்கு போதித்திருக்கிறாய். எனக்கு இப்பொழுது இரட்டை மகிழ்ச்சி. ஒரு மகன் கிடைக்க மாட்டானா என்று ஏங்கிக் கொண்டிருந்த எனக்கு என் மகன் கிடைத்து விட்டான். அதே சமயம் இந்த நாட்டை நல்ல முறையில் நடத்தி செல்ல ஒரு நல்ல அரசனும் கிடைத்து விட்டான். இந்த ராஜ்யத்தை ஆள எல்லா தகுதிகளும் உன்னிடம் இருக்கிறது. உனக்கு இப்பொழுதே இந்த ராஜ்யத்தின் அரசராக முடிசூட்டப் போகிறேன். நானும் என்னுடைய மனைவிகளும் வனத்திற்கு சென்று அங்குள்ள நல்லவர்களை சந்தித்து எங்கள் வாழ்நாளை கழித்துக் கொள்கிறோம் என்றார். அரசர் சொன்னபடி வாலிபனுக்கு ஜாம் என்று பட்டாபிஷேகம் நடந்தது. வாலிபனும் ஒரு நல்ல அரசனாக ஆட்சி புரிந்து நாட்டு மக்களுக்கு பல நன்மைகள் புரிந்து அவர்களுடைய நன்மதிப்பை பெற்று நீண்ட நாள் வாழ்ந்தான். குழந்தைகளே, இந்த கதை பிடிச்சிருக்கா? இந்த கதை நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை சொல்லி தந்திருக்கிறது. அது என்ன? நா காக்க. திருவள்ளுவர் சொல்கிறார், யாகாவாராயினும் நா காக்க, காவக்கால் சோகப்பர் சொல்லிழுக்கு பட்டு. அர்த்தம் என்ன? காக்க வேண்டியவற்றுள் எவற்றை காக்காவிட்டாலும் நாக்கை காக்க வேண்டும். அதை காக்க தவறினால் சொற்குற்றத்தில் அகப்பட்டு துன்பப்படுவீர்கள் என்கிறார். நாக்கு நல்லதையே பேச வேண்டும் என்பதை இன்னும் சில பெரிய அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள். மாணிக்கவாசகர் என்ற பெரியவர் தன்னுடைய திருவாசகத்தில் சொல்கிறார், நாவை நீத்து நலமுடைய நெஞ்சினை நாடல். நாவின் தவறுகளை தவிர்த்து நல்ல மனதுடன் இருக்க பிரார்த்தனை பண்ணிக்கொள்கிறார். கடைசியாக கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய பகவத்கீதையில் சொல்கிறார், நாவை கட்டுப்படுத்தி இந்திரியங்களை வென்றவன் உயர்ந்த நிலைக்கு செல்கிறான் என்று. குழந்தைகளே, ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், நாக்கு வாளைவிட கூர்மையானது. அதனால் அடுத்த தடவை
பேசும் பொழுது யோசித்து பேசுங்கள், நல்லதையே பேசுங்கள். குழந்தைகளே, இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை ainkaran2020@gmail.com எழுதுங்கள். கதைகள் தொடரும். அதுவரை அன்புடன் உங்கள் ஐங்கரன்.